ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இக்ரம் பானு லைஃப் ஸ்டைல். செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா சூப்பராக சப்பாத்தி செஞ்சு, மசாலா செஞ்சு, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருந்தா. மசாலாவில் பச்சை பட்டாணியெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக சமைச்சிருந்தா. போனோடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா நோன்பு திறந்துட்டு இங்கே சரியாக சாப்பிடல. இன்றைக்கி புதன்கிழமை காலையில் சஹருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், தக்காளி சட்னி, ரசம், ஒயிட் ரைஸு, அப்பளம், அப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கத்திரிக்காய் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கி தண்ணியில் லேசாக உப்பு போட்டு, ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இல்லையா, உப்பு போட்டு லேசாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அது மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே போடலை. கலந்து வச்சுட்டேன் நைட்டே. சரி காலைல எழுந்திரிச்சோடனே பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தென்னிந்திய உணவுகளிலே மிக முக்கியமானது வந்துட்டு கத்திரிக்காய் தான். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு சூப்பரான உணவு. உடம்புல உள்ள கொழுப்பு சத்தை ஃபுல்லாக குறைக்க உதவுது. இதில் உள்ள நீர் சத்து பார்த்திங்கன்னா சருமத்தை மென்மையாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. கத்திரிக்காய் வந்து நரம்புகளுக்கு வலு கொடுக்குது, பசியின்மையை போக்குது, உடல் சோர்வடைவதுலேருந்து குறைக்குது. சளி போன்ற பிரச்சனை இருக்கும்போது கத்திரிக்காய் சூப் வச்சு குடித்தோம்னா நல்லா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா நைட்டே பெரட்டி வச்சுட்டேன். காலைல சஹருக்கு எந்திரிச்சிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் அளவாக ஆயில் விட்டு, நிறைய இல்லை அளவாக ஆயில் விட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சஹருக்கு செவ்வாழைப்பழம், டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு சஹர் முடிச்சுட்டு படுத்தாச்சு. காலையில் எந்திரிச்சு வந்து கிச்சனை பார்த்தா இப்படி தான் கிச்சன் அலங்கோலமாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சற ஆளாங்க நம்ம, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எந்திரிச்சு வந்து டக்கு டக்குன்னு, ஏன்னா மதிய சாப்பாடு அந்த வேலையில் இல்லை, நோன்பு வச்சுருக்காங்காட்டிக்கு. ஸோ டக்கு டக்குன்னு வந்து பாத்திரத்தை ஃபுல்லாக விளக்கி வச்சு எல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் துணி ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட்டு துவைச்சாச்சு, இன்னொரு ஷிஃப்ட் இருக்குது. சரி இதை வச்சுட்டு போனால் நைட்டு வந்து நம்ம தான் இதை செய்யணும் அப்படின்ட்டு அதையும் துவைச்சி போட்டாச்சு. இஃப்தாருக்கு பார்த்துட்டிங்கன்னா அம்மா தான் சாப்பாடு கொடுத்து விட்டுருந்தாங்க. மைசூர்பா, அது எனக்கு இல்லை மருமகனுக்கு. இட்லி, தக்காளி குழம்பு, கார சட்னி, கொஞ்சம் மீன் குழம்பு எல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மா. இது வந்துட்டு நீங்கள் மட்டும் தான் கொடுப்பீங்களா, நானும் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு மாமியார் வந்து ஒரு தூக்குவாளியில் ஃபுல்லாக கஞ்சி ஊற்றி மாமனார்ட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு அன்பு செலுத்துகிறாங்க நம்ம மேலே. அப்புறம் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு இட்லி, தக்காளி குழம்பு, சட்னி, நான் கொஞ்சம் லைட்டாக மீன் குழம்பு ஊற்றிக்கிட்டேன். சார் ஊற்றலை, வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் சப்ஸா சீட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சர்பத் கலந்து வச்சுருந்தேன், அதையும் குடிச்சிட்டு மாமியார் கொடுத்த கஞ்சியும் குடிச்சிட்டு எல்லாருக்காகவும், நம்ம மேலே அன்பு செலுத்துகிற எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு இன்னைக்கு இஃப்தார் வந்துட்டு சூப்பராக முடிச்சாச்சு. நீங்களும் எல்லாரும் நோன்பு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ்.